வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜூனியர் லான்சால் டேப்லெட்டோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜூனியர் லான்சால் டேப்லெட், இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரென்த்தில் கிடைக்கிது, 15 mg மற்றும் 30 mg. இந்த ஜூனியர் லான்சால் டேப்லெட்டில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜூனியர் லான்சால் டேப்லெட்டில் வந்து லான்சோபிரசோல் அப்படிங்கிற ஒரு மெடிசன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லான்சோபிரசோல் அப்படிங்கிறது ஒரு புரோட்டான் பம்ப் இன்கிபிட்டர். அதாவது நம்ம வயிற்றில் வந்து ஆசிட் அதிகமாக சுரக்க முடியல, அந்த ஆசிட் சுரப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை தான் இந்த லான்சோபிரசோல். அந்த லான்சோபிரசோல் தான் இந்த ஜூனியர் லான்சால் டேப்லெட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூனியர் லான்சால் டேப்லெட் பார்த்திங்கன்னா ஒரு ஓரலி டிஸ்இன்டகிரேட்டிங் டேப்லெட்டு, அதாவது ஈஸியாக கரையக்கூடிய ஒரு மாத்திரை. இதை வந்து மவுத்தில் அப்படியே வச்சு வாயில் போட்டு வச்சாலுமே அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடும். இல்லைனா நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து இந்த டேப்லெட்டை போட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை குடித்தாவே போதும். சரி, இந்த ஜூனியர் லான்சால் டேப்லெட் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அதாவது பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெப்டிக் அல்சர் ஏற்பட்டாவே அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெஞ்சு எரிச்சல் போன்ற பிரச்சனை இருக்கும். அதாவது ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே ஸ்டொமக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் வந்து சுரந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஆசிட் எதுக்காக நம்ம வயிற்றில் வந்து சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை அதை பிரேக் பண்ணி ஈஸியாக செரிமானம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆசிட் வந்து நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து சுரக்கும். நீங்கள் சரியாக சாப்பிடாம விட்டாலோ அல்லது ஒரு சில பிரச்சனையால் உங்களுக்கு வந்து ஆசிட் அதிகமாக சுரந்தாலோ உங்களோட ஸ்டொமக்கோட உட்பகுதிகள் வந்து அரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஆசிட் வந்து அரிச்சிடும். அந்த மாதிரி அரிச்சாவே அந்த இடத்துல புண்கள் ஏற்படும். அதை தான் நம்ம ஸ்டொமக் அல்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்டொமக் அல்சர்ஸ் வந்தாவே அவங்களால நார்மலாக இருக்க முடியாது. ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு அந்த நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதுக்களிப்பு, நெஞ்செரிச்சல், அந்த ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா, அது அதிகப்படியான அந்த ஆசிட் சுரப்பு காரணமாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த உணவு பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது இறப்பையில் இருக்கக்கூடிய உணவு வந்து மறுபடியும் வந்த வழியாகவே மேலே வந்து போயிடும். இறப்பை வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும், ஆனால் சில டைம் ஓப்பன் ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சாப்பிட்ட உணவு வந்து மேலே வரும், எதுக்களிப்பு ஆகும். அப்படி ஆகும்போது அந்த உணவில் ஏற்கனவே அந்த ஆசிட் வந்து கலந்துருக்கும். அந்த மாதிரி கலந்துருக்கக்கூடிய அந்த ஆசிட்டும் சேர்ந்து மேலே வந்துச்சுன்னா அந்த உணவு குழலில் வந்து புண்களை ஏற்படுத்தும். அதை தான் பார்த்தீங்கன்னா GERD அப்படின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோஈசோபேகஸ் ரிஃப்ளெக்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நெஞ்செரிச்சல், ஹார்ட் பர்ன் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் இந்த மாத்திரையை டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த உணவு வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து அவசியம். ஆனால் அதே ஆசிட் அதிகமாக சுரந்தால் மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா அல்சர் போன்ற பல பிரச்சனைகளை உண்டாக்கும். குறிப்பாக பெப்டிக் அல்சர், GERD போன்ற பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி அதிகமாக சுரக்கக்கூடிய அந்த ஆசிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு மாத்திரை தான் இந்த ஜூனியர் லான்சால் டேப்லெட்டு. இந்த ஜூனியர் லான்சால் டேப்லெட்டை சாப்பிட்றவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டொமக்கில் அதிகமாக சுரக்கக்கூடிய அந்த ஆசிட்டோட செக்ரீஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும். அந்த ஆசிட் செக்ரீஷனை குறைக்கிறதுக்கு இந்த மாத்திரை வந்து பயன்படுது. ஏன்னா இது வந்து ஒரு புரோட்டான் பம்ப் இன்கிபிட்டர். அதாவது அல்சரை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆசிடோட செக்ரீஷனை குறைக்கக்கூடிய ஒரு மாத்திரை. குறிப்பாக ஸ்டொமக் மற்றும் இன்டெஸ்டின் பகுதியில் வந்து அந்த ஆசிடோட ரிஃப்ளெக்ஷனை குறைக்கிறதுக்கும் பெப்டிக் அல்சர் பிரச்சனையை தடுக்கிறதுக்கும் இந்த மாத்திரை வந்து பயன்படுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அல்சர் ப்ராப்ளம் இருந்தாவே உடனடியாக டாக்டரை போய் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அதுக்கான முறையான மருத்துவத்தை அவங்க வந்து சீக்கிரம் உங்களுக்கு அளிச்சாதான் நீங்கள் அந்த ஆசிட் செக்ரீஷன் போன்ற பிரச்சனைகள்லேருந்து வெளிவந்து இந்த அல்சர் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாகும். நீங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு விட்டீங்கன்னா பின்னால் பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த மாத்திரையை நம்ம எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த மாத்திரையில் 15 mg 30 mg 2 வேரியண்ட் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குன்னா 30 mg டேப்லெட் வந்து டாக்டர் கொடுப்பாரு, இல்லைனா 15 mg டேப்லெட்டே போதுமானது. சரி, இந்த மாத்திரை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத்திரையை வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நீங்கள் ஒரு மாத்திரையை போட்டாவே போதும், நல்லா கரைஞ்சிடும். அது கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் அதை குடித்தாவே போதும். உங்களுக்கு இந்த மாத்திரை வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்டொமக்குள்ளே போய்
அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிட்டோட அந்த செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிட்டால் அந்த ஸ்டொமக்கில் ஏற்படக்கூடிய அந்த புண்களை குணப்படுத்துறதுக்கும் இந்த மாத்திரை வந்து பயன்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஆசிட் அதிகமாக சுரக்கிறதுனாலேயே அவங்களுக்கு வந்து சரியாக ஜீரணமாகாத பிரச்சனையும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நெஞ்செரிச்சல், எதுக்களிப்பு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் இந்த ஜூனியர் லான்சர் டேப்லெட் வந்து பயன்படுது. இந்த மாத்திரை நிலை எந்த ஒரு மருந்து மாத்திரையும் நீங்கள் சுயமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு மாத்திரையுமே சைடு எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் டாக்டர் உங்களுக்கு பரிந்துரைத்தால் மட்டும் அந்த மாத்திரையை நீங்கள் பயன்படுத்தணும். சுயமாக எந்த மெடிசனும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த மாத்திரையை வந்து நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். குறிப்பாக எந்த ஒரு மருந்து வாங்கினாலும் அதனோட எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். சரி, இந்த ஜூனியர் லான்சால் டேப்லெட் சாப்பிட்டோமா ஏதோ சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் சைடு எஃபெக்ட் கிடையாது. இருந்தாலும் சில பேருக்கு இந்த நேசியா, வாமிட்டிங், ஹெட்டேக்கு, அந்தமாரி ஒரு ஒரு வயிற்றில் வந்து ஒரு உப்பிசம், அந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படலாம். அதேமாதிரி அடி வயிற்று வலி போன்ற ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் டாக்டர்கிட்ட முறையாக தெரிவிங்க. மற்றபடி இந்த மாத்திரை வந்து ஆசிட்டோட செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.